ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு க்ரோசரி ஸ்டோர் திறந்துருக்கிறத வந்து பார்க்க போகிறோம். நியூ க்ரோசரி ஸ்டோர் கோகோனட் ஹில், மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் பே ஏரியாவில் வச்சுருக்காங்க. இது வந்து ப்ளசன்டனில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கடைக்குள்ளே போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. சின்ன விளக்கமாத்துடன் வரவேற்பு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த மாதிரி ஸ்டைல் விளக்கமாறு, அதுவும் இந்த கடையில் பிடிக்கும். நான் வந்து விளக்கமாறுன்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க வினோத்? தொடப்பக்கட்டை. கரெக்ட். விளக்கமாறு. வெஜிடபிள்ஸ்லாம் வெளியவே வச்சுருக்காங்க. என்னென்ன வெஜிடபிள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கலிஃபோர்னியாவில் இந்தியன் வெஜிடபிள்லாம் கிடைக்குமான்னு கேட்டவங்களுக்கு இதான் பதில். இங்கே பாருங்கள், சாம்பார் வெங்காயம் எவ்வளோ பிரமாதமாக கிடைக்குதுன்னு. லுக் அட் த சாம்பார் வெங்காயம். இந்த வெங்காயம் பேர் ரெட் வெங்காயம், எல்லோ வெங்காயம், ஒயிட் வெங்காயம், ஒயிட் பொட்டேட்டோ. இது ரசட்டு, கார்லிக். இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் இந்த மாதிரி நாட்டு இஞ்சி பார்க்குறேன். ரெண்டு விதமாக இருக்குது பாருங்கள். நார்மலாக இன்னொரு இஞ்சி, இது ஒரு இஞ்சி. ஸ்வீட் பொட்டேட்டோ, இதுவும் பொட்டேட்டோ. ஓ, இது இது பேர் என்ன சொல்லுங்கள்? சக்கா. சக்கரவள்ளி கிழங்கா? சக்கா சக்கா, ரைட்? நோ, நாட் சக்கா மீன்ஸ் ஜாக் ஃப்ரூட்டா? அப்போ இது பேர் என்ன? டாப்பியோக்கா மலையாளத்தில் என்ன? என்னமோ ஒரு பிரியாணின்னு வாங்களே, மறந்துட்டேன். கப்பா. கப்பா, சாரி. கப்பா அண்ட் சக்கா, 2 ஐட்டம்ஸ். மறந்துட்டேன், சாரி. இது வினோதுக்கு ரொம்ப பிடிச்ச காய். சேப்பங்க, டாரோ. நம்ம ஊர் கிடையாது, இது இந்த ஊரோட வெர்ஷன். ரெட் பொட்டேட்டோ. இது வந்து ஷாலட்ஸ்னு வாங்க. குட்டி வெங்காயமே வந்து வெங்காயத்தோட பெரிய வெர்ஷன் நினைக்கிறேன். இங்க தான் குட்டி வெங்காயம், அங்க இங்க வா. pearl onion, shallots. ஆனா pearl onion shallots தான் சொல்றாங்க இல்லையா? தெரியல, சாம்பார் வெங்காயம் தான் pearl onion. ஷாலட் வந்து அதோட பெரிய அக்கா, அது சின்ன அக்கா. இதான் சாம்பிள் வச்சுருக்காங்க பாருங்க, இவ்வளோ பெருசு இருக்குது. பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன், எங்களுக்கு தெரியாதா அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். கரெக்ட். இது வந்து லேஸு, குர்குரே எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே மணக்கட்டை. மணக்கட்டை 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 மணக்கட்டையில் சப்பாத்தி கட்டை 11.99. இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரணுமாக்கான்னு கேட்குறவங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. இங்கே இருக்குது 199க்கு தேங்காய். என்ன உள்ள ஆடுது? தண்ணி இருக்கும் இல்லை இல்லை, இதுவா கொப்பரையா? ஓகே. இது என்னது? தாலி, லக்ஷ்மி கணேஷ் தாலியா? அவ்வளோதான். ஆமாம், இதெல்லாம் ஸ்டாக்கு. உள்ளே போகலாம், லெட்ஸ் கோ. அங்கே ஏதோ பாத்திர பண்டங்கள்லாம் இருக்குது பாருங்க. தேங்காய், சட்டி, பானை இங்கே இருக்குது. சின்ன சின்ன என்ன இங்கே பாருங்கப்பா, ஏகப்பட்ட விதமான அரிசி. இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா வினோத்? களி மூச்சு ரைஸ், ஆர்காட் சீரக சம்பா ரைஸ். சின்ன பேக் நல்லா இருக்கு. வேணுமா? இது உள்ள ரைஸ் ஒட்டியா இருக்கு. இது சீரக சம்பா தான். சீரக சம்பான்னு சொல்லி கீரி சம்பாவை கொடுத்து என்னவா ஏமாந்துரும் வச்சு. இங்க பாருங்க, பானெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இது பிடிச்சிருக்கு எனக்கு. ஐ லைக் இட் பிகாஸ் யூனோ இது மாதிரி எத்தனை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கீங்க வினோத்? என்ன இது உங்களுக்கு குரங்க வேலையா? பானை பாருங்க, சோத்து பானை. இது பேரு சாதம் வடிப்பாங்க. நான் சும்மா சொல்ல, உண்மையாவே இது சாதம் வடிப்பாங்க, அதனால சொல்றேன். இது சாப்பிட்டா ரொம்ப நல்லதான். பிளாக் ரைஸ் உடம்புக்கு நல்லது. கவுனி அரிசி அதான். கவுனி அரிசி வேற, இது வெறும் பிளாக் ரைஸ். சைனீஸோ ஜாப்பனீஸோ ஏதோ ஒரு லாங்குவேஜ், கொரியனா கூட இருக்கலாம்ல. இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? சாமி கும்பிடுவாங்களா? கட் பண்ணி ஏதாவது போடுவாங்க. இதுல ஏதோ இருக்கே. ஓ மை, கருவாடு. வாவ், வாழை கருவாடு தானே? டெய்லி டிலைட் இருக்கலாம். வாழை கருவாடு தானே இது? போட்டுக்கா, பேர் என்ன பேர்? என்ன கருவாடுன்னு போடு. சோல் ஃபிஷ். பரவாயில்லப்பா, ரைஸ் மேலே வச்சிடலாம். இது எதுக்கு இதோட வைக்கிறீங்க? மிக்ஸ் பண்ணாதீங்க. இங்கே பாருங்க, ட்ரை ஃபிஷ். டெய்லி டிலைட் பிராண்ட் பாருங்க. நான் இதுக்கு எந்த மார்க்கெட்டிங்கும் பண்ணல. இது சீ ஃபுட் டிலைட் மேன், நாட் டெய்லி டிலைட். ஆனால் அவங்களுடைய பிராண்டு தான் நினைக்கிறேன். கடைக்கு வெளியவே இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. எப்படி எவ்வளோ இது கீழே பார்த்தீங்களா? மோர் ஏதோ வச்சுருக்காங்க.
ட்ரைட் ஃபிஷ். குயின் ஃபிஷ்ஷா? ஆ கட்டவா சரி, இங்கே ஏதோ ட்ரைட் ஃபிஷ்லாம் இருக்குது, வந்து பார்த்துக்கோங்க. இங்கே ஐஸ்கிரீம்லாம் வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட ஐஸ்கிரீம் இருக்குது. உள்ளே போகலாம், கியாஸ்க்லாம் இருக்குது. ஆக்சுவலி ஈவினிங்கில் இந்த இடத்துல வந்து தோசை கடை இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படியா? இப்போ இல்லையா? ஈவினிங் தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன், 5 மணிக்கு. மோர் ரைஸ் வெரைட்டிஸ். உள்ளே வந்துட்டோன்னா இது வந்து ஃப்ரீமவுண்ட் கடை இருக்குல்ல, அதோட ஃபஸ்ட்டு இருக்கும் தெரியுமா, சின்னதா அந்த மாதிரி ஒரு வருஷம் இருக்குது. அடுத்தது இங்கே வாங்க, அப்படியே இங்கே ஃபஸ்ட்டு ரோவாக போயிடலாமா? ஆ, ஒயிட் ஆங்கிள் போட்டிங்களா? அகலமாக தெரிவேண்ணா? ஏற்கனவே அகலமாக தான் இருக்கேண்ணா. இங்கே வந்து எல்லா விதமான ஆட்டாவும் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. பாஸ்மதி ரைஸ் இருக்குது, ப்ரௌன் ரைஸ் இருக்குது. இந்த பக்கம் பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. பிரமாதமாக இருக்குது பார்க்க. தேவையான எல்லா, என்னுடைய ஃபேவரட் செக்ஷன் இஸ் த அகர்பத்தி செக்ஷன். அண்ட் பானைகள், சட்டிகள், ஏகப்பத்தை. இது நல்ல ஒரு க்யூட்டான கிஃப்ட்டு. ஹவுஸ் வார்மிங் யாராவது பண்ணுறாங்களா, இது வாங்கி தரலாம். நீங்கள் காட்டுறீங்களா இல்லையா? தள்ளி நின்று காட்டுறீங்களா? இருங்க, விலையை பார்ப்போம். $16 இது. நல்லா இருக்குப்பா. பின்னாடி பாரு. ஓ வாவ், ஏய் நல்லா இருக்குப்பா, க்யூட்டா, அழகா. ஓ மை காட், இது இருக்கு. பேலன் பாருங்க, எவ்வளோ? $5.99 தான். பேஸ்பால் பேட் இல்லைன்னா இதை வாங்கி வச்சிடலாம் வீட்டில். வினோத், உங்களுக்கு வாங்கி தர வினோத். அப்படி ரெண்டு இருக்கா? யூஸ் பண்ணுறீங்களா? உங்கள் அப்பா யூஸ் பண்ணுவாரா? இது பண்ணுவாரா? எங்கள் அப்பாவே இல்லை. இப்போ இல்லை, அப்போ பண்ணுவாரா? யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இது மாதிரி இந்த பேஸ்ட் மாதிரி. இப்போதான் அது ஃபோமே. இது பாருங்க, காஃபி ஃபில்டர், $12. டிஃபன் டப்பா, பட்டர்ஃப்ளை என்கிட்ட இருக்கே, முறுக்கு புளி இருந்தாலும் சேம் பட்டர்ஃப்ளை. எது இதுவா? இது இடியாப்பம். இடியாப்பம் இது வேணா அச்சு இருக்கும். 18.99. இடியாப்பம். இந்தியா போகாதவங்களுக்கு நீங்கள் இந்தியாவே மிஸ் பண்ண மாட்டீங்க. இங்கே வந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்துடலாம். பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே சூப்பராக வந்து வாங்கிடலாம். காட்டுங்க. அந்த கலர்ஃபுல்லாக பார்த்துருக்கேன். சொம்பு மாதிரி. கரகாட்டம் ஆடணும்னா தேவைப்பட்டுச்சுன்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை, இதை காட்டுங்க ஒரு வாட்டி, இப்படி ஸ்கேன் பண்ணுங்க. கமான், கிட்ட வந்து காட்டுங்க. மக்கள் ஐயோ ஐயோ, அண்ணாக்கு அலர்ஜி. அது என்ன வாழை இலை மாதிரி, அந்த ஃபேக் வாழை இல்லையா? எனக்கு எட்டலையே. இல்லை, அப்படிதான் இருக்கு பார்க்க. பின்னாடி இது கூட இருக்கு, அந்த பேர் என்ன, ஹாட் பேக். ஹாட் பேக். எஸ், டிங் சிக் இருக்கு வினோத். ஐயோ க்யூட்டாக இருக்குப்பா. 8.99 க்யூட் டிங் சிக். இது வந்து பாட்டி இடிப்பாங்கல்ல, அது. இதுதான் நான் வச்சிருக்கேன் ஆக்சுவலி. இதான் நான் வச்சிருக்கேன். இதுக்கு பருப்பு கடையிறதுக்கு இது வச்சிருக்கேன். பெஸ்ட்டு. இந்த ஊரில் தான் வாங்கினது, இந்தியாவிலாம் வாங்கலன்னு நினைக்கிறேன். ரைட். வெரி நைஸ். மேலே குக்கர்ஸ் வேணும்னா இருக்குது. இவங்கக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா அவங்க இந்தியாவிலேருந்து சோர்ஸ் பண்ணி நமக்கு வாங்கி தருவாங்க. ஸோ யூ கேன் டாக் டு தெம். அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த குரூப்பில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நிறைய லொக்கேஷன்ஸில் இங்கே இருக்காங்க. இங்கே வந்து பிளேட்ஸ் கூட இந்த மாதிரி டிஸ்போசபிள் பிளேட்ஸ் இருக்குது. நாங்கள் சும்மா வந்தோம், திறந்துருக்குன்னு 2-3 பேர் வா போய் வீடியோ எடுங்கன்னு நாங்கள்னால வந்தோம். எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலான்னு. இங்கே பாருங்கள், ரங்கோலி. கோலமாவு கோகிலா. துளசி பவுடர். அதுனா என்னப்பா? துளசி பவுடர், முருங்கா பவுடர், அமலா பவுடர். ஆம்லா அமலான்னு இந்த கலர்லாம் காட்டுங்க, எவ்வளோ அழகான கலர்ஸ், இவ்வளோ அழகான கலர்ஸ். ஓகே, இப்படி ரிட்டர்ன் வாங்க, இந்த பக்கம் வாங்க. இது பார்த்தீங்களா? இது யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சிப்ஸ், ஸ்நாக்ஸ், ஸ்வீட் ஸ்நாக்ஸ். என்ன பிராண்ட்? கிராண்ட் ஸ்வீட்ஸ். கிராண்ட் ஸ்வீட்ஸ். எல்லா விதமான சிப்ஸு ஐட்டங்கள். மாஸ்க் வேணுமா வினோத்? சீடை, ஸ்பெஷல் மிக்சர். ஃபேமிலியிலேருந்து யாராவது ஊர்லேருந்து வரல, எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா இங்கே வந்து இந்த கிராண்ட் ஸ்வீட்ஸ் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். எங்களோட சாம்பார் பொடி வந்து எக்ஸலண்ட் சாம்பார் பொடி. இது வந்து ஃபுல்லாக நம்மளுடைய
சாசஸ் அண்ட் ஆல் த செக்ஷன் ஹியர் திஸ் சைட். இந்த சைடு ரைட்டில் பாருங்கள் ஆல் டைப்ஸ் ஆஃப் அரிசி வகைகள். நம்ம என்ன ரைஸ் வாங்குவோன்னு எல்லா வீடியோலையும் காட்டினாலும் திருப்பி திருப்பி எல்லாரும் கேட்குறீங்க. ரைஸ் பார் அதுதான் நானும் தேடி. மேல இட்லி ரைஸ். இதான் எங்களோட இட்லி ரைஸ். இங்கே வாங்க காட்டுங்க மக்கள்கிட்ட. தீப் சவுத் இந்தியன் இட்லி ரைஸ் இதானா? 1599 போட்டு. கண்டிப்பாக வாங்க போகிறேன் வேணும். வீடியோ எடுத்துகிட்டு வாங்குறேன். இது எடுத்துலாம். அண்ட் இது நான் ஒரு 10,000 வாட்டி காட்டிட்டேன். வடி மட்டா. இது வாங்கணும் ரைட்? எஸ், தீர்ந்து போச்சு. ஸோ வடி மட்டா தேவை. ஊரில் கிடைக்குமாப்பா இது? ஆமா நம்ம காமிச்சோம்ல நீலகிரிஸ்ல இருந்தது வடி மட்டும். இது எடுத்து வச்சலாம். ஓகே சூப்பர். அப்புறம் இங்கே பாருங்கள் காஃபி பொடி வந்து பெஸ்ட்டு காஃபி பொடி வந்து கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி. இது இருக்குல்ல இவங்க தான். அது கிடையாது ரைட்? இன்னொன்று இல்லை இதானா? இவங்க தான். இது ஸ்பெஷாலிட்டி பிளெண்ட் இன்னொன்று தான் இருக்கும் நம்ம இல்லையா? இவன் தான் இன்னும் ஓகே. இந்த பிளெண்டு. ஓகே இந்த பிளெண்டை போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி லைட்டாக கலந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரமாதமாக இருக்கும். ஒரு ப்ரூ எடுத்துக்கிறேன் நான். ப்ரூவில் டோன்ட் பை அதர் திங்ஸ். ஓகே ஒன்லி த க்ரீன் தான் வாங்கணும் நீங்கள். இந்த இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. நெஸ்கேஃபே கோல்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னுவாங்க. ரொம்ப பேருக்கு ஸ்ட்ராங் காஃபி பிடிக்கும்னா அது குடிங்க. ப்ரூ தான் வந்து ஒரு ஹோட்டல் டச்சு கிடைக்கும். ஸோ ஃபினிஷிங் வந்து ஒரு ஹோட்டல் டச் வேணால் ஒரு சொட்டு ப்ரூ போட்டுக்கோங்க. இது எனக்கு தேவை. வச்சுட்டு அப்புறம் எடுத்துக்கலாமா இல்லை எப்படி? இல்லை கையிலே வச்சுக்கோவா? இல்லை வந்து எடுத்துக்கலாமா? ஸோ என்ன வாங்குறேன்னு காட்டுவீங்களா அப்புறமா? ஓ வாவ், நான்வெஜ், சிக்கன், கோட், மேரினேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. முல்லை வைக்கிறாங்க. முல்லை இருக்குது. 5 feet வந்து 1590. இங்கே பாருங்க இது இருக்கு. வெத்தலையா? மா இலை. ஓ மா இலை. ரைட்? ஆமா. வீட்டுக்கு டெக்கரேட் பண்றதுக்கு. ஐ மீன் பூஜைக்கு சாரி பூஜைக்கு. டெக்கரேட் பண்ண மாட்டாங்களா? இதெல்லாம் வந்து ஃபலூடா. எங்க இருக்கு கோலி சோடா? கில்மேன் கோலி ஃபிஷ் போட்டு. ஹில்மேன். ஹில்மேன் இங்க என்ன வார்த்தை? ஏதோ ஒரு கில்மான்ட்டிங்க நைஸா. மாவெல்லாம் இருக்குங்க. உங்களுக்கு வேணா மாவு வாங்கிக்கலாம். சப்பாத்தி இருக்கு இந்த சைடு. இங்கே வாங்க சப்பாத்தி. ஃபுல்கா ஃப்ரெஷ்ஷாக காணும். மசாலா இருக்கா? மசாலா ரொட்டீன் இருக்கு. ஃபுல்கா ஃப்ரெஷ் கவர் மாற்றினதுனால நமக்கு அடையாளம் தெரியலையோ? இதற்கு ஃபுல்கா ரொட்டீன் ஒன்று ஆ இதில் எல்லாம் தயிர். தயிரிலே பெஸ்ட்டு எது தெரியுமா? கோபி. நல்லா இருக்காரு பாருங்க கோபி, அவர் தான் பெஸ்ட்டு. அப்படி இல்லை எல்லா ஃப்ளேவரும் இருக்கும். மக்களே, சீ ஃபுட் லவர்ஸ், திஸ் இஸ் ஃபார் யூ. யூ ஹாவ் டு பை திஸ் ஆன்சோவி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். என்ன 2-3 லேயரை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஒயிட் சார்டின் பேன் ரெடியா? சின்னதா ஒயிட் சார்டின் சின்ன சாலையா? இதுவும் பாருங்க மேக்கரல். கட்டட் மேக்கரல் வேணுமா? ஸ்மெல் ஒரு மேக்கரல் பயங்கரமா ஸ்மெல் சாப்பிடாதவங்க குபீர் என்று அடித்தார். அந்த ரோ பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க. ஆல் த மசாலா பொடி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து சக்தியோடைய மசாலா இருக்குல்ல, பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆச்சியோடது பெஸ்ட்டு. மற்றதும் பெஸ்ட்டு தான். நான் பர்சனலாக எனக்கு வந்து வீட்டில் ஒரு வேளை அம்மா கொடுக்கல அப்படின்னா அம்மாவுக்கு அடுத்து நான் வந்து ஆச்சி அண்ட் சக்தி 2 பேரையுமே நம்புவேன். அவங்க அப்புறம் ஆச்சி தானே இல்லையா? அம்மாவுக்கு அப்புறம் ஆச்சி தான். இல்லை ஜஸ்ட் சேயிங் லைக் யூனோ தமிழ் டச் இருக்கும்ல, அதுக்கு சொல்கிறேன். அந்த ஒரு ஃப்ளேவரில் அப்படி இல்லை. சில பேருக்கு வந்து எம்டிஆர் பிடிக்கும், சில பேருக்கு மற்ற ஃப்ளேவர்ஸும் பிடிக்கும். என்னப்பா? ஷான் பிரியாணி மசாலா வந்து ஷான் மசாலா ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பிரியாணி மசாலா எப்பயுமே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஷான் வந்து எஸ்பெஷலி தம் பிரியாணிக்கு வந்து இந்த பிரியாணி மசாலா இருக்குல்ல, இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி பிரியாணி வேணா இது யூஸ் பண்ணுவோம். ஹைதராபாதி ஆல்சோ ரைட்? ஆமாம். இந்த மினிட் மீலும் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும்னு. புளி யாரோ கேட்டாங்க, எந்த புளி? புளியை கேட்டாங்கப்பா. மசாலா ஓட்ஸ். இதோட பாயிண்ட் என்ன வினோத்? ஓட்ஸ் சாப்பிடணும், ஆனா இந்தியன் ஸ்டைல்ல சாப்பிடணும்னா இதை வாங்கி சாப்பிடுவாங்க. உப்மாவா? அதான். ஆமா உப்மா.
நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல, அதனால் எனக்கு தெரியல. ஊறுகாலாம் இருக்குது. பிரியா ஊறுகாய் வினோதுக்கு பூண்டு ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். ஒரு காலத்தில் வந்து அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு இருந்தார். இப்போ லைட்டாக தொட்டுக்கிறாரு, வயசாக எடுத்தோன்னும். அதனால தான் சைக்கிள் கேப்பில் எப்படி போட்டேன் பார்த்தீங்களா. ஆல் த மசாலாஸ் ஹியர், பொடிகள் எல்லாம் இருக்குது. எல்லா விதமான ட்ரை ஸ்பைசஸும் இங்கேயே கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதெல்லாம் ஊர்லேருந்துலாம் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. எல்லாம் இந்த ஊர்லேயே இருக்குது. அமெரிக்காலே எல்லாம் கிடைக்குது. வேற ஒரு ஊருக்கு ஷிப் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆயில் பாருங்கள், எல்லா ஆயிலும் வச்சுருக்காங்க. இதில் வந்து இவங்கள்ட்டே ஒரு நல்லெண்ணெய் இருக்கும், அதுவும் நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ரெகுலர் நம்ம இந்த நல்லெண்ணெய் அன்னம் ரொம்ப நல்லாயிருக்கும், நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரியே இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்க பிராண்டான்னு தெரில, அவங்க கடையில் யூஸ்வலி வச்சுருப்பாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அன்னம் இல்லைன்னா நீங்கள் ஜோதிகா தான் வேணும்னா வாங்கிக்கலாம். ஜோதிகாவும் இருக்காங்க, அன்னமும் இருக்காங்க. எல்லாம் கடலெண்ணெய் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. நான் இது வரைக்கும் கடலெண்ணெய் யூஸ் பண்ணி சமைக்கலன்னா நான் சாப்பிட்டதில்லை. எங்கள் அம்மா செஞ்சுருப்பாங்களா இருக்கும்ப்பா. நான் சமைக்கும் போது எனக்கு தெரியணும்ல. மணலாய் நெய் வேணும்னா ஜிஆர்பி நெய். இது நாட் ஸ்பான்சர்ட், நானே சொந்த செலவில் சொல்கிறேன். அதுலேயே எருமை மாடு நெய் வேணும்னா இது. அப்படிதானே இல்லையா? இது நானே, இது வினோத். அதுக்காக சொல்லலை. எருமை மாடு கலருக்கும் இதுக்கு அப்படின்னா உள்டாவால சொல்லணும் வினோத். நீங்கள் எப்படி தங்க நிறத்தில் இருக்கீங்க, நான் தகர நிறத்தில் இருக்கேன் இல்லையா? வாங்க, பாவம் அங்கே ஒருத்தர் ஒளிஞ்சு நிற்கிறாரு. இந்த காட்டுங்க, இதை கீழே காஞ்ச மிளகாயை காட்டுங்க. குண்டு மிளகாய், இந்த ஆனந்தோட குண்டு மிளகாய் நல்ல காரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. மணத்தக்காளி வத்தலாம் இது இதுக்குப்பா, நம்ம காரக்குழம்பு வைப்பாங்கல்ல, சூப்பராக இருக்கும். மணத்தக்காளி போட்டு காரக்குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 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 மிளகாத்தூளும் நல்லாயிருக்கும். இது பாருங்க, இது 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 பண்ணி ஸ்டீம் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்மளுடைய ஆல் மை பல்சஸ் அண்ட் பொடி. வாழைப்பழம் கட்டிட்டு வாங்க, எவ்வளோ செக்ஷன்ஸ். குட்டி பழம் இருக்குது, விவின்க்கு வாங்கிட்டு போகலாம்ப்பா, உனக்கு பிடிக்கும். இது வந்து ரெகுலர், இது குட்டி பழம். இது இன்னொரு வெரைட்டி ஆஃப் குட்டி பழம், சிவப்பு பழம். நம்ம ஊர் சிவப்பு பழம் சூப்பராக இருக்கே பார்க்கவே. இதில் வாங்க எல்லாமே இருக்குது, மசாலாக்கள். தட்டைப்பயிறு குழம்புனா இதான் தட்டைப்பயிறு குழம்பு. அன்னைக்கு தட்டைப்பயிருக்கு யாரோ என் கூட ஆர்கியூ பண்ணிங்களே, யார் அதுன்னு மறந்துட்டேன். சொல்ல மாட்டேல, மறந்துட்டு, நிஜமா மறந்துடுச்சு. இங்கே பாருங்க, புட்டு பொடி வந்து பிரமிளா. ஐ ஒன் த கான்வர்சேஷன். தட்டைப்பயிறு மீன்ஸ் காராமணி, ரெண்டும் ஒன்று தான். ஷி செட் காராமணி, ஐ செட் தட்டைப்பயிறு. ஓகே. இந்த பொடி, இந்த டபுள் ஹார்ஸில் இது புட்டு பொடி இருக்குல்ல, அதை வாங்கி புட்டு பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஒருத்தவங்க சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது சைன். யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஆட் 1 cup ஆஃப் புட்டு மாவு, அந்த பொடி, அண்ட் தென் ஆட் 1 cup ஆஃப் வாட்டர், மிக்ஸ் பண்ணி வச்சிடணுமா. கொஞ்ச நேரம் கழித்து எடுத்தால் அப்படியே உதிரியாக சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு யாருக்கு இந்த வருஷம் மில்லட் வருஷம் இல்லையா, அதனால மில்லட் வாங்கி யூஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணுமா வினோத்? ஏதாவது மில்லட் வேணா சொல்லி செஞ்சு தரேன் வினோத் தான். ஆர்கானிக் கூட வச்சுருக்காங்க பாருங்க, இடியாப்பம் எல்லாமே இருக்குது இங்கே. ஆர்கானிக் 24 மந்த்ரா, 24 மந்த்ராவும் இருக்குது, ஜஸ்ட் ஆர்கானிக்கும் இருக்குது. நீங்கள் ஆர்கானிக் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஆமாம், ஆர்கானிக் யூஸ் பண்ணிக்கலாம். வினோதுக்கு ஆர்கானிக் ஒத்துக்காதனால நான் வாங்க மாட்டேன். நல்லது, ஆனால் நமக்கு ஒத்துக்காது அந்த மாதிரி. ஸ்னேக்ஸ், வினோதோட ஸ்னேக்ஸ். யாருக்கு ஸ்னேக்ஸ் பிடிக்கும்? டீ எக்ஸைட் ஆயிட்டார் வினோத். கமான் வினோத், நீங்க சொல்லுங்க வினோத். ஃபார் a change. குட்டி முறுக்கு நம்ம ஊர்ல இந்தியால இருந்து ஒரு அம்மா பண்ணாட்டி வாங்கிட்டு வந்தாங்க, காலி பண்ண வச்சு பெரிய டப்பால வாங்கிட்டு வந்தாங்க. ஒன்னு காட்டுறேன், ஃபேஸ் காட்டுங்க, அழகா இருக்கீங்க இன்னைக்கு. காட்டிட்டியா? இருங்க, திரும்ப இழைச்சிட்டாரு. சரி, தேங்க் யூ. இதுல எது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க, எது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க டக்குன்னு.
என் பசங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நான் சொல்றேன் உங்க எல்லாருக்கும். ஆர்கானிக் ஸ்நாக்ஸ். நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க. பிளஸ் இருக்கு. பிளிஸ்ட்ரி நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தங்க டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க நிஷா. நம்ம அவங்ககிட்ட நிறைய ஸ்நாக்ஸ் வாங்குவோம். பிளிஸ்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கும். தலைவா வேணுமா? தலைவா ஆர்கானிக் ஸ்வீட்ஸ் வேணுமா? கேரளா மிக்சர் புதுசாக வந்துருக்கு. அம்மாவில் வச்சிருக்கேன். அம்மா இந்த கடையில் இது இருக்கான்னு தெரியல. உள்ள வந்தோடனே தும்மல் வருது. சரி, என் பசங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட் இருக்கா பாருங்க, வேணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் எதுன்னு. போர்பான். எஸ், நம்ம போர்பான் சொல்லுவோம்ல, நம்ம பசங்க வந்து பர்பன். அது ட்ரிங்க் தானே பர்பன்னு சொல்லுவாங்க. இது ஒன்று எடுக்கணும். ஆமாம், இது ஒன்று எடுக்கலாம் போகும்போது. சரி. விலை வந்து ரொம்ப நல்லா நாமினலாக இருக்குப்பா. சோஃபார் நான் நோட் பண்ணதில்ல, பட் ஜென்ரலாக ஐ மீன் டாப்பியோக்கா ஸ்டிக்ஸ் இருக்கு. ஹைட் அண்ட் சீக் வந்து பர்பனோட இன்னொரு ஃபேவரட். ஏன்னா இது என்ன மாதிரியே இருக்குன்றதுனால. சின்ன வயசில் நான் இருக்கும்போது நான் தான் இதில் ஆடில் நடித்தேன். என் ஃபோட்டோ, என்னோட ஒரு ஃபோட்டோவை வச்சிங்கன்னா எக்ஸாக்டாக இந்த கிராப் மண்டையும் நான் ஒரே மாதிரி. நினப்பு உனக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? எனக்கு தெரியுது. இங்கே பாருங்க ப்ரோ, கேக்கு. இது செம்மையாக இருக்கும்பா இந்த கேக்கு. பேசேஜ் இந்த கேக்கு எக்லெஸ் ப்ளம் கேக்கு சான்ஸே இல்லை. டாப் நாச் ஃப்ரூட் கேக். இவ பெரிய தாமு டாப் நாச்ன்றா. எக்லெஸ் ஃப்ரூட் கேக் வேணுமா? எக்லெஸ் ஃப்ரூட் கேக். கேமரா பாருன்னு சொல்றீங்க, அகலமா இருப்பணுன்ற ஒரு பயம். தில் குஷ் வேணுமா? வினோத் உங்களுக்கு தில் குஷ்? என்னது தில் குஷ்னா? தில் பசந்துடைய சிஸ்டரா இருப்பான்னு நினைக்கிறேன். தில் குஷ் இல்ல ப்ரௌனி இருக்கு. ரைட், இல்லையே ப்ரௌன் ட்ரை ஃப்ரூட்டா? அது மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க. எக்லெஸ் தில் பசந்த்னா இது என்னது? தில் பசந்த். தில் பசந்த் கண்டிப்பா இதானா? இப்படியா இருக்கும் கல்லா? அது ரவுண்டா இருக்கும். இது ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாஃப்ட்டா மாட்டாங்க. இது என்ன ஃப்ரிட்ஜ்ல வச்சா எப்படி சாஃப்ட் ஐ ஆகும்? டோன்ட் நோ வாட் இஸ் தட். இது இப்படி தான் இருக்குமா? இவ்வளவு ஹார்டா இருக்காது. உள்ள சாஃப்ட்டா தான் இருக்கும். உள்ள சாஃப்ட்டா இருக்கு. நீங்க அப்ரூவ் பண்ணா சரிதான். நான் சாப்பிட மாட்டேன், அதனால எனக்கு தெரியல. போகும்போது எடுத்துக்கோங்க. ஓகே, இது காட்டிடலாம். ஓ அப்படியா? ஓகே 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 ஓகே, ரெடி. மன்னா ஹெல்த் மிக்ஸ். உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கு. மன்னா ஹெல்த் மிக்ஸ். இல்லை, இதில் நிறைய மிக்ஸ் இதில் சொல்கிறேன். தானியங்கள், எல்லோ கார்ன், ட்ரைட் லெமன். நம்பர் ட்ரைட் லெமன் என்ன பண்ணுவாங்க? பிரியாணியில் போடுவாங்க. ட்ரைட் ஜுஜுபியா? பிரியாணியில் வந்து நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? இழந்த பழம், வால்நட், சில்லி நட், கேஷ்யூ, ரேசன், ஆல்மண்ட்ஸ், பாதாம், பிஸ்தா, ஆல்மண்ட் ஃப்ளவர், எல்லா ஃப்ளவர், எவ்ரி திங். புளி 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 பைத்தியக்காரி. இந்த புளி தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப சூப்பரான புளி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். போகும்போது இது ஒன்று எடுத்துக்கலாம். இப்படி பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு போகிறா அந்த பொம்பளைன்னு திட்ட போகிறீங்க என்ன. இவங்கெல்லாம் நட்ஸு, இவங்கெல்லாம் மேகி, அக்கா, அண்ணா, சாபுதானா, பீஸ், ஐ மீன் சாரி, பட் நாட் பீஸ். வாட் இஸ் தட்? பப்படம் கட்டுங்க. பப்படம், அரிசி பப்படம், ராகி பப்படம், என்ன டொமேட்டோ பப்படம் இருக்கு. சூப்பரியா. இவங்கெல்லாம் சட்னி வகைராஸ். ஆல் த சட்னி வகைராஸ் ஆர் ஹியர். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்க இருக்காங்க. இவங்களும் சூப்பரா இருக்காங்க. பாம்பே சாண்ட்விச் ஸ்ப்ரெட். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாம்பே சாண்ட்விச் பண்ணமா உள்ள ப்ளே பண்றது. ஓகே, இதுல வந்து நம்மளுடைய இன்ஸ்டன்ட் மிக்சஸ் எல்லாம் வந்துருச்சு. போன தடவை நான் ட்ரம் ஸ்டிக் சாப்பிடாதீங்கன்னு சொன்னது வந்து ட்ரம் ஸ்டிக் சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்லலைங்க. ட்ரம் ஸ்டிக் சாப்பிட்டா கசக்கும், அதனால ட்ரம் ஸ்டிக் வந்து டேஸ்ட்டுக்கு போட்டுட்டு எடுத்து போட்டுருங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு கசப்பு பிடிக்கும்னா பண்ணி சாப்பிடுங்க. ஹார்டாவும் இருக்கும், நல்லா இருந்தா சாப்பிட்டுங்க. காட்டுறேன்னு சொன்னல, இங்க வா. This is the one. Daily Delight. பெஸ்ட். அங்கே கிடைக்க மாட்டேங்குது, போகும்போது எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, அதே மாதிரி க்ரீன் மேங்கோ இருக்குல்ல,
இதுவும் நல்லாயிருக்கும். மாங்காய் கிடைக்கலன்னா இதை வாங்கி நீங்கள் மாங்காய் குழம்பு யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். மேங்கோ பல்ப்பு பாருங்கள். மேங்கோ இது வேணும்னா வாட் இஸ் தட், லஸ்ஸி வேணும்னா இதை நீங்கள் போட்டு பண்ணிடலாம். கொத்து பரோட்டா கொத்தியே வச்சிருக்காங்க. ஆல் டைம் ஃபேவரட் கொத்து பரோட்டா இங்கே இருக்குது. ஆல் டைம் ஃபேவரட் பரோட்டாவே இந்த பிராண்டில் ஏ கிளாஸ். உண்ணியப்பம் இருக்கு, ஜிலேபி, இதில் இருக்க எல்லாமே நல்லா இருக்கும். பிராண்ட் நிறைய இருக்கு பாருங்க. என்னது கொழுக்கட்டை ஹல்வா, கோழிக்கோடன் அல்வா, கோழிக்கோடனா, ஜிலேபி, கொழுக்கட்டை பக்கத்துல இருக்கு, கொழுக்கட்டை, வட்டலப்பம், பிட்டர் கோட், ஒயிட் புட்டு. இதெல்லாம் புட்டுலாம் நம்மளே பண்ணிடலாம் வீட்டில், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இட்லி பாக்கெட், மீன் குழம்பு வச்சிருக்காங்க. அவசரத்துக்கு வாங்கிக்கலாம் வேணும், ரெடிமேட் எல்லாமே. பிளாக் ஹல்வா, எஸ், சப்பாத்தி இருக்கு. மலாய் கோஃப்தா, இங்க பாருங்க பரோட்டா இருக்கு. இதுல ஆக்சுவலி இந்த மிக்ஸ் இந்த இந்த காக்டெயில் சமோசா, ஃபேமிலி பரோட்டா. இந்த பரோட்டா நல்லா இருக்கும். நிறைய கெஸ்ட் ஏதாவது வராங்கன்னா நீங்க இது வாங்கி சாப்பிடலாம். கொஞ்சம் ஆயில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நல்லா நல்லா நம்ம வீட்டு பண்ற மாதிரி இருக்கும் பரோட்டா. அதான் பரோட்டா ஆயிலா தான் இருக்கும் பரோட்டானாலே. அப்படிதான் சப்பாத்தினோ இந்த அது என்னவோ கன்ஃபியூஷன். ஆமா, நல்லா இருக்கும். இதுலயே அஜ்வைன் இருக்கிறதும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். போலாமா அடுத்து இந்த செக்ஷன்? பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை, வல்லாரை கீரை, முருங்கைக்கீரை, ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பினச் இருக்கு. நம்ம ஊர்ல கிடைக்கிற எல்லா மணத்தக்காளி லீஃப், ஆமா அதெல்லாம் வச்சிருக்காங்க. மணத்தக்காளி இது வந்து ரொம்ப நல்லதுன்றாங்க. ட்ரைட் ஃபிக் ஊற வச்சு சாப்பிட்டா நல்லதுன்றாங்க. அப்புறம் இங்க வந்து டேட்ஸு, இந்த சிக்கி, ஸ்நாக்ஸ், சில பல சில்லற ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இங்க இருக்கு. நார்மலான மேங்கோ தான் வச்சிருக்காங்க இங்க. வடை வச்சிருக்காங்க, வடை, சமோசா எல்லாம் இருக்கு. சப்பாத்தி இருக்கு, ரோட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து டேட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி டு கோவாக இருக்குது. இங்கே பாருங்கள், லிச்சி கேண்டி, டாட் கேண்டி, இதில் பான் கேண்டி ஒன்று இருக்கும், இருக்கா? மவுத் ஃப்ரெஷ்னராக இது யூஸ் பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. இதில் ஃபுல்லாக எல்லாம் நம்ம வாயில் போட்டு போகலாம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ். இதுவும் பாருங்களேன், அம்மா வாங்கிட்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆம்லா, உப்பு புளிப்பு எல்லாம் கலந்துருக்கும். உங்களுக்கு அந்த புளிப்பு பிடிக்கும்னா இதை சாப்பிட்லாம் நீங்கள் கண்டிப்பாக. டூட்டி ஃப்ரூட்டி வாங்கி யாராவது தில் பசந்த் செஞ்சு வினோது கொடுங்க. இதெல்லாம் நியாயமா? ஆனியன் தொக்கு, இது இருக்கு வினோத், ஆனியன் தொக்கு. நம்ம வீட்டில் 2 வாங்கிட்டாங்க. ஆனியன் தொக்கா? ரியலி? ஆனியன் தொக்கு தான் வாங்கியிருக்கோம். ஓ, ஞாபகம் இல்லை எனக்கு. கார்லிக் தொக்கு இல்லை? ஆமாம், அது கார்லிக். இது என்னது? இது என்னதுப்பா? ஏபிசி, ஆப்பிள், பீட்ரூட், கேரட். ஓ, நம்ம இவரு விக்னேஷ் சிவனோட பார்ட்னர்ஷிப். வாட் ரியலி? ஆமா. ட்ரை ஃபுட்டா, டிவைன் ஃபுட்டா? ஆமா, அவங்க ஃபேமிலில இத சாப்பிடுறாங்க, டிவைன் ஃபுட் சாப்பிடுறாங்க. பருத்தி பால் சாப்பிடுறாங்க. பருத்தி பால் சாப்பிடுறாங்க. பவுடர் இதெல்லாம் என்னது இது? பவுடர் தான். மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பருத்தி பால் வந்துடும். இங்க பாருங்க, அழகு பொருளை வந்து மாதிரி மார்க்கெட்டிங் பண்றாங்க. அழகு சாதன பொருட்கள்லாம் இங்கே இருக்குது. ஏகப்பட்ட அழகு சாதன பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து தேவையானது எது தெரியுமா? கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது ஹமாம் சோப். ரொம்ப நல்ல சோப், கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி வினோதுக்கு பிடிச்சது எங்க? வினோதோட பியூட்டிக்கு காரணம் இதான். வினோதோட பியூட்டிக்கு காரணம் என்ன இல்லையா? இந்த சைடு வந்துடுங்க, வெளி விட்டுருங்க. குட்டி கடைனால பின்னாடி மக்கள் வந்துட்டாங்க. மீரா இருக்கு ஷாம்பு. பதாஞ்சலி வினோத், பதஞ்சலியா இதான் நான் யூஸ் பண்றேன். ஹேர் கலர். ஸோ அவங்க கிட்ட வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சேல்லாம் போடுவாங்க. ஆனால் எனக்கு இவங்க கடையில் இவங்க கிட்ட இந்த கான்செப்ட் பிடிச்சது என்னன்னா, கட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே ப்ரீ கட் இருக்கும், ரெடியாக வாங்கிக்கலாம். ஸோ தட் ஈஸியாக நீங்கள் வீட்டில் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முக்கியமாக இந்த மாதிரி அவியல் மிக்ஸு, சாம்பார் மிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஒரேடியாக ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஈஸி. கோவக்காய், நமக்கு பிடிச்ச காய்கள்லாம் ஒரு வாட்டி இப்படி காட்டிடுங்க. எல்லா விதமான காய்கறியும் இருக்குது இந்த இடத்துல. சூப்பரான எல்லா வெஜிடபிள் இருக்குது. முக்கியமாக அவரைக்காய் இருக்குது, வினோதுக்கு ரொம்ப பிடிக்கும். தக்காளி இருக்குது, சீத்தாப்பழம் இருக்குது, ஜாக் ஃப்ரூட் இருக்குது, அதான் பலாப்பழம், வாழைக்காய், முள்ளங்கி சாம்பார் வைக்கலாம், சொரக்காய் கூட்டு வைக்கலாம், பீர்க்கங்காய் இருக்குது, துவையல் அரைக்கலாம், லாங் பீன்ஸ்
ரேடிஷ், முள்ளங்கி. முள்ளங்கி. முள்ளங்கி வந்து இந்த ஊர் முள்ளங்கி கொஞ்சம் டைகான் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள் சேல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து வடை, நம்ம சமோசா. நீங்க சொல்லிட்டீங்க. இது வந்து ரெகுலர் நம்ம ஆனியன் சமோசா. இது பீல்டு உள்ள இது உரிச்ச பூண்டு இதெல்லாம் உரிச்ச பூண்டும் இதுவும் இருக்கு. தெரியுமா மக்களுக்கு? காட்டுங்க, கிட்ட போய் காட்டுங்க. உள்ள என்னது வேற என்ன? கருவேப்பிலை, கருவேப்பிலை. ஈவினிங் சமையல் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். மசால் வடை நம்ம ஊர் மசால் வடை மாதிரி இல்லை, பார்க்க கியூட். இது பாருங்கப்பா, சீதாப்பழம், சீதாஃபால். என் ஃபேஸ் அளவுக்கு இருக்கு முக்கால்வாசி. இது எப்படி சீதாஃபல்னு என்னால் ஒத்துக்க முடியும்னு எனக்கே தெரியும். ஆ இப்போ போய் வாங்க போகிறோம். ஆமாம், காய் வாங்கலாம் வாங்க. ஆனால் வாங்குறது பாருங்கள், என்னெல்லாம் வாங்குறேன்னு காட்டுறேன். கட்டு வெஜிடபிள் எடுத்துக்கோ. என்னடா? கட்டு வெஜிடபிள் எடுத்துக்கோ. கண்டிப்பாக கட் வெஜிடபிள் எடுப்பேன். எனக்கு எட்டலை. நீங்கள் அவங்க அந்த எத்தனை வேணும்? கோவக்காய் கண்டிப்பாக 2 வேணும். 1 2 வேற என்ன வேணும்? பீன்ஸ், கேரட். வேணுமா? பீன்ஸ், கேரட் கண்டிப்பாக வேணும். பொடலங்காய், புடலங்காலாம் நான் சாப்பிட மாட்டேன். காலிஃப்ளவர். பீன்ஸ் கண்டிப்பாக, பீன்ஸ் பொரியல். இதில் வேற எடுங்க, பீன்ஸ் பின்னாடி இருந்து. இது பெட்டரா இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகே தான், இதே இருக்கட்டும். நாங்கள் இது பொடியா கட் பண்ணிடுறேன். ரோஸ் ஆச்சு. ஆமாம், இந்த சைடு. வெண்டைக்காய் எடுக்கணும். இது வேணும். பொடலங்காய் வேணும். ஆஹா வேணாம், அவங்களுக்கு வழி விட்டுறேன் நான். பசங்க நிற்கிறாங்களேன்னு பாவம். சொரக்காய் லாஸ்ட் டைம் பண்ணனே, கூட்டு நல்லா இருந்ததா சொரக்காய்? வெண்டைக்காய் எடுக்கணும், ஆனால் எப்படி வேணும்? அங்கே போய் எடுத்துறீங்களா? கீரை, சொல்லு. கோங்குரா கீரை, ரெட் லீவ்ஸு, மேத்தி கீரை, ஒரு ப்ரௌன் கோங்குராவோட இன்னொரு வெரைட்டி, இதெல்லாம் இங்கே இருக்கு. பர்பிள் போட்டுருக்கேன். பர்பிள் கீரை, ரெட் லீவ்ஸ், பர்பிள் லீவ்ஸ் எல்லாம் வாட்டர் இருக்கு. மலக்கீரை, அரைக்கீரை, சிறுக்கீரை அது மாதிரி. அது மாதிரி வல்லாரக்கீரை சாப்பிட்டா மெமரி பவர் பயங்கரமாக வருமா? ரெடி? ஒன்று ஒன்றா அப்படி எடுக்கணும். சும்மா ஆஞ்சு தானே இருக்கு, நீயே பண்ணிட மாட்டியா அப்படின்னா? நான் சாப்பிட மாட்டேன், உங்களுக்கு தான். பொரியலா? ஜஸ்ட் கீரை. நீங்க ஆஞ்சு தந்துடுவீங்களா? நான் ஆஞ்சு தருவீங்களா? நல்லதெல்லாம் எனக்கு பிடிக்காது, கசக்கும். நம்ம வாங்கின திங்ஸ் எல்லாம் பாருங்க. இங்கே ஃப்ரோசன் கிரேட்டட் தேங்காய், கட் மேங்கோஸ், முருங்கைக்கீரை, கட் வெஜிடபிள்ஸ். நான் சொன்ன புளி ஒரு டப்பா வாங்கிட்டேன். நான் சொல்லாத ஐட்டம் என்ன வாங்கியிருக்கேன்னா, இந்த ஜாகரி பவுடர். சம்டைம்ஸ் எதாவது குழம்பு வச்சேன்னா அதில் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் அரிசி, மட்டா ரைஸும் இட்லி ரைஸும் வாங்கியிருக்கேன். இவ்வளோ எதுக்குன்னா ரொம்ப மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணுவோம், அதனால் வாங்கியிருக்கேன். சாஸ்லாம் தேவையில்லை, இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது, எல்லாமே வீட்டில் இருக்குது. தேவைப்பட்டால் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் ப்ளசன்டனில் இருக்கிற கோகோனட் ஹில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சின்ன கடை, க்யூட்டாக இருக்குது, பட் புதுசாக திறந்துருக்காங்க. ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க வெளியில் வந்து ஈவினிங்கில் தோசை கடை, பரோட்டா, பன் பரோட்டாலாம் போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் வர டைமில் அது இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம். என்னப்பா? இது வந்து குட்டி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். விவின்காக ஒரு வெரைட்டி இருக்குமேன்றதுனால. யூஸ்வலி இது பெருசு எடுப்பேன், பட் இந்த வாட்டி ஒரு வெரைட்டி. பேர் என்ன? டர்பானா அப்படின்னு எழுதியிருக்கு. அது பிராண்ட் பேரா வெரைட்டி பேரான்னு தெரியல. சிவப்பு பழம் வேணுமா உங்களுக்கு? வினோத் சாப்பிடுவீங்களா? நல்லது உடம்புக்கு. ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு போகலாம். Thank you guys for watching this video.